फ्रेंड्स இன்னைக்கு நம்ம இந்த புது டாய் வாங்கி இருக்கோம். இத நாங்க அன்பாக்சிங் பண்ண போறோம். அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மைக்ரோஸ்கோப் ஓபன் பண்ணு. The main blue color. செல்லோ டேப் இருக்கு. செல்லோ டேப் இருக்கு. அது கத்தி வச்சுக்கோ. Microscope. அழகே இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி வை பாக்ஸ. வாவ். இந்த அசெம்பிள் பண்ணனும். சூப்பர். ஹை இது வைக்கறதானே. இது நம்ம என்ன instructions இதல போட்டுக்கலாம். டெஸ்ட் டியூப். நம்ம எல்லாத்தையும் டியூப். ஓபன் பண்ணு. ஓ நான் நினைக்கிறேன். ஓகே இந்த மாதிரி டெஸ்ட் வைக்கணும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண எல்லாத்தையும். இந்த பீஸ் வந்து இப்படி வரணும். ஓகே இது இந்த லைட். வாவ் இதுல மேக்னிஃபைங் லென்ஸ்லாம் இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகே ஸ்க்ரூ இது எல்லாத்தையும். ஹை இது டிஷ். இது இங்க கல்டிவேஷன் டிஷ் இங்க வைக்கணும். என்னாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இங்க வச்சிட்டு இந்த ஓகே அந்த Black கலர் இதுதான். இங்க லென்ஸ். ஓகே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஃபிக்ஸ் பண்ணு. ஹை இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா இது ஜெர்மன்ல இருக்கா இங்கிலீஷ்ல இருக்கா பாரு. சரி இதோட அசெம்பிளி. ஓகே நம்ம அசெம்பிளி பண்ணிட்டு நம்ம திருப்பி வீடியோக்குள்ள வரலாம். ஓகே இது அசெம்பிளி பண்ணிட்டு நம்ம வீடியோக்குள்ள வரலாம். எத்தனை பார்ட்ஸ் இருக்கு? ஓகே 2 லென்ஸ், 2 டியூப், பார்ட் ஆஃப் தி டியூப், ஸ்பீட். ஓகே வைக்கலாம். ஓகே ஓகே இது வச்சுதான் எடுக்கணும். டாக்டர் நீங்க இன்னைக்கு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறீங்க? லீஃப் செடி எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். லீஃப்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போறீங்களா? ஆமா. ஓகே அதுக்கு என்ன சாம்பிள் எடுக்க போறீங்க? கையில க்ளவுஸ்லாம் போடுறீங்க. ஆமா அது பாய்சனா இருந்துச்சுன்னா ஸ்கின் வழியா ஸ்கின் அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா பாய்சனா என்ன பண்றது? ஆமா உங்க அசிஸ்டன்ட் ஏதோ கேக்குறாங்க. உங்க அசிஸ்டன்ட்க்கு ஒரு க்ளவுஸ் வச்சிருக்கீங்களா?
அசிஸ்டன்ட் க்ளவுஸ் தந்துட்டீங்களா? சரி நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? சீக்கிரமா சாம்பிள் எடுங்க. எல்லாம் சயின்டிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே தான் வச்சிருக்கீங்க வண்டி டிக்கில. ஆமா. ஓகே, ரொம்ப முக்கியமான பொருட்கள் இது எல்லாத்தையுமே இது வந்து ஒரு பாய்சனான திராட்சை, பாய்சனான ப்ரூன், இது அரிசி, அது ஒரு ஐட்டம். அது என்ன? இப்போ நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன எடுக்க போறீங்க? ஓகே, நான் இந்த ஃபீட்ஸ் எல்லாம் எடுத்து இது பாய்சனான்னு பார்க்குறேன். யாரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தட்டி விட்டதே? சாரி டாக்டர், உங்க எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வேண்டியதெல்லாம் தரையில விழுந்துடுச்சு. நோ, நீங்க திருப்பி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தரையில விழவே கூடாது. இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. அசிஸ்டன்ட் ஹெல்ப் பண்ணுங்க. இதெல்லாம் என்னாச்சும் விலங்கு சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு பாய்சன் ஆகி இறந்துடும். ஆமா, பாய்சனஸ். ஏதாச்சும் பேர்ட் சாப்பிட்டுச்சுன்னா அது இறந்துடும் பாய்சன் ஆகி. அதனால நீங்க காப்பாத்துறீங்க. எல்லா சாம்பிளையும் தரையிலேருந்து விடுங்க. ஆக்சிடென்ட்ஸே நடக்கக்கூடாது சயின்டிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல. ஆமா. நெக்ஸ்ட் சீக்கிரமா உங்க இலையை எடுங்க. ஓகே, இது வந்து ஒரு பிங்க் கலர்ல இருக்கு. என்னன்னு தெரியல. ஓகே, கிடைச்சிடுச்சா உங்க சாம்பிள்? இல்ல, அது செடி கிரீன் கலர்லயும் இருக்கு. ஓகே, இங்க ஒரு புதுசா நோட் பாருங்க. இது எடுத்துக்கோங்க, ஃப்ளவர் மாதிரி. அப்படியா? ஆமா. ஓகே, நம்மளுக்கு எல்லா சாம்பிளும் கிடைச்சிடுச்சு. இப்போ நம்ம போய் லேபுக்கு போலாமா? இல்ல, இந்த மண்ணியும் நம்ம டெஸ்ட் பண்ணோம். அசிஸ்டன்ட் மண்ணை டெஸ்ட் பண்ணுங்க. அசிஸ்டன்ட், நீங்க க்ளவுஸ் போடாம எதுவுமே பண்ணக்கூடாது. அசிஸ்டன்ட், அதுல எடுத்து மண்ணை போடுங்க. வாங்க அசிஸ்டன்ட். ஓகே, இது போதுமான அளவுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போதுமான அளவு கிடைச்சிடுச்சா உங்களுக்கு? போதுமான அளவு கிடைச்சிடுச்சு. இந்த மண்ணையும் நம்ம டெஸ்ட் பண்ணோம். ஏன்னா இதுல தான் அந்த செடிலாம் வாழ்ந்துருக்கு. ஓகே, சரி வாங்க லேபுக்கு போலாம். ஆமா. க்ளவுஸ் போட்டுக்கோ. ஓகே, சாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸ்லைடு. ராபிட், நீயும் க்ளவுஸ் போட்டுக்கோ. தடா, க்ளவுஸ் போட்டுக்கோ. சாம்பிள் ரெடி பண்ணலாமா? இங்க பாருங்க, நான் ஒரு ஸ்பைடர். இது ஸ்பைடர், ரெஜிமெண்ட் ஸ்பைடர். தெடா, ஸ்பைடர் எதுக்கு எடுத்துட்டு வந்த? நான் எடுத்துட்டு வரல, அது விழுந்துச்சு. ஸ்பைடர்ல ஈ. ஐயோ, பரவாயில்ல, அது இறந்து போயிடுச்சு. நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இதோட சாம்பிள் எடு. சாம்பிள் ரெடி பண்ணு. இந்த கிளாஸை மாத்திடலாம்.
அதில் 1 drop வாட்டர். இதோ இருக்கு வாட்டர். இது அந்த செட் கூட வந்துச்சு. 1 drop. ஓகே 1 drop போட்டாச்சு. அதில் ஒரு சாம்பிள் வைக்கணும். இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக வரணும். நெக்ஸ்ட் பேப்பர் கட் சாம்பிள் வையது மேலே. அவ்வளோ இல்லை, அதோட சின்னதா. பூச்சி உயிரோட தான் இருக்கு, அதனால அது வச்சிடலாம். இங்க ஒரு கண்ணாடி இருக்கு. வந்து அந்த கண்ணாடி தான் வெயில வந்து ஃபோக்கஸ் பண்ணும் மேலே. ஓகே, ஸ்லைட் டிஷ்ஷை சரி இது பண்ண ப்ரிப்பேர் பண்ண வச்சுட்டு 1 drop ஆஃப் வாட்டர். இது அந்த செட்டு கூட வந்துச்சு. டாக்டர் ரேபிட் தெரியுது. என்ன இது கரெக்டான இடத்துல சைட்ல தான் தெரியுது. ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கா? ஓகே, நீங்க வந்து பெருசா தெரியுது போய் எல்லாமே. சூப்பரா இருக்கு பெருசா. அந்த வயலட் கலர் எனக்கு குட்டி குட்டினா அந்த பெரிய ரவுண்ட் மாதிரி ரவுண்டா இருக்குல்ல செடியில. ஜாலியாக்கு விட்டா நான் நாள் பூரா இதை பார்த்துன்னே இருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் மண்ணி. இந்த மண்ணி ஏற்கனவே குட்டி குட்டியா பரவாயில்ல, பார்க்கலாம். போன டாக்டர் செட்ல இந்த மாதிரி ஒரு இது வந்துச்சு. லிக்விட் கூட வைக்கலாம்ல. அதே மாதிரி தான் தெரியுது. அதனால அந்த குட்டி குட்டி அதெல்லாம் பெருசு பெருசா தெரியுது. ஓகே ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.